ஸோ இதுலேருந்து உயிர் தப்புறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வாகனம் வந்து நான் பிரசாந்த் எல்லாம் வந்து போன ஒரு காரு. நாங்கள் போன காரு இப்படி நடந்துட்டே அப்படி சொல்லும்போது எனக்கே வந்து கவலையாக இருக்குது. உசுரம் அதுதான் எனக்கும் சொந்த உடைஞ்சி கால் பிரடியும் படிச்சுட்டு இந்த கையில் ஒரு கையை உடைஞ்சிட்டு உடைஞ்சோடனே சில்லு வந்து இப்படி தானே ஆகும். இந்த சில்லு மட்டும்தான் வேலை செய்யும். அந்த சில்லு சரி இங்கே திருப்பப்படாது. ப்ரோடி கேப்புக்கு உள்ளே போயிட்டேன். மரம் இல்லாட்டி ரயில்வேயில் ஏறி இருக்கும். ரயில்வேயில் ஏறி இருந்தால் உயிருக்கு ஆகுதாகும். அது உள்ள போய் இது வழியில் வந்து இந்த கடைக்கார அவங்கெல்லாம் ஓடி வந்து காருக்கு இருந்தாக்கள் எங்கேன்னு தான் கேட்டோம். எங்களுக்கு நடந்த கடைசி விபத்தை வந்து ஒரு நான் பிரசாந்திட்ட வந்து மாங்குளத்துல இருந்து ஓமந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரோட் வந்து பொள்ளாய ரோட். அந்த இப்படி நடக்கும்னு நினைக்கிறேன். நீ போய் சொல்கிற இந்த அடிக்கு நீங்கள் எப்படி தப்பினீங்க? A9 வந்து ஒரு விபத்து நடந்து உயிர் தப்புன்னு சொல்லி வந்தாலே வந்து ஒரு பெரிய விஷயம். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இந்த நேரத்தில் எதற்காக இந்த ஒரு வீடியோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மேபி நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு விபத்து. அது பெரிய விபத்துன்னு சொல்லும்போது கோர விபத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வண்டி ஓட்டி கொண்டு போனது வந்து கண்ணண்ணா அப்படி சொல்லி சொன்னது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக நம்மளோட வீடியோஸ்லாம் வார அண்ணா, அதாவது சாவக்கச்சேரி அவரோட வீட்டில் தான் வந்து இப்போ நாங்கள் கூட வந்து நிற்கிறோம். அண்ட் எதிர்பாராத விதம் அவர் இன்னைக்கு அவங்கள்ட்ட குடும்பத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள். ஸோ அந்த ஒரு நாளை வந்து அவங்க செய்து கொண்டிருக்கும்போது அவர் வெளியில் ஒரு தேவைக்கு போயிருக்காப்புல. அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ எனக்கு திடீர்னு கால் வந்துச்சு. வா எங்கே தம்பி நிற்கிற வா அப்படி சொல்லி. என்ன சொன்னால், நான் மதியம் அந்த நிகழ்வில் அவங்களோட வீட்டில் நடந்த அந்த நிகழ்வை முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி கண்ணனாட வீட்டில் போய் நின்றுருந்தேன். அதாவது அவங்கள்ட்ட குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுனால அவங்களோட வீட்டை நடக்கலை, அவங்கள்ட்ட மாமியார், அதாவது அவங்களோட ஒய்ஃபுண்ட அவங்களோட சொந்த வீட்டில் அங்கே வந்து நடந்துச்சு. அப்போ அங்கேருந்து நான் சாகச்சேரியில் அவங்களோட வீட்டை வந்து போயிட்டேன். போய் அங்கே மதியம் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல அப்படியே தூங்கிட்டேன். அண்ணா வந்து முன்னமே வந்து கால் பண்ணியிருந்திருக்காரு. நான் பார்க்கல. எந்திரிச்சு பார்த்தேன், திரும்ப கால் வந்துட்டு. அப்போ அட்டன் பண்ணும்போது வந்து தம்பி கொஞ்சம் வாட்ஸ்அப் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபோட்டோஸ் நம்மளோட வீடியோவில் உருட்டிட்டு போன கார் வந்து. ஸோ அந்த கார் வந்து அப்படி நொறுங்கி போய் இருந்துச்சு. அதை பார்க்குற நேரம் கண்ணண்ணா வந்து வீட்டிலேருந்து கால் பண்ணுறாரா, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டு போயிடுச்சு. என்ன நடந்துன்றே சொல்லி தெரியலப்பா. அவர் சொன்ன உடனே வந்து இப்போ நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். அங்கே போகிறேன். கண்டிப்பாக வந்து நான் வீடியோ பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு காரணம், நிறைய பேர் வந்து அந்த கண்ணண்ணா மேலே திரைப்பாசம் வச்சுருந்தாங்க. அண்டு ஸோ அவங்களுக்கு இதில் வெளியே சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அதை பற்றின சில விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்லும்போது மறுபடியும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கலாம் இல்லை அப்படிங்கிறதுனாலே வந்து நான் இந்த ஒரு வீடியோ காண்பிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காதீங்க. உங்களுக்கு இப்படியான சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாருங்கள். நான் அண்ணா போய் சந்தித்து என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கத்தை வந்து சொல்லப்புறம் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஆத்தி நிற்கிற அவ்வளோ பாருங்க. பெஸ்ட்டுக்கு போட்ட அனுபவம் நான் நினச்சேன் ஏல எடிட்டிங் பண்ணிட்டு விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி. பட் அப்படி கிடையாது. அதுக்கு பிறகு தான் பார்த்தேன்னா வந்து சீரியஸாக சொல்கிறான்னு சொல்லி எப்படி நுறங்கி போயிடுவேன். ஸோ இதுலேருந்து உயிர் தப்புறன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் நம்பலை. நான் அதான் வந்து பார்த்தோன்னே வந்து பார்த்தேன், அடி உடம்புல வந்து அடிகள் விழுந்திருக்கே தவிர வந்து பெரிய பலத்த அடிகளில் வந்து தப்பிச்சதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். உள்ள என்னென்ன அடி விழுந்துருக்கு? எல்லாம் சரிங்க கீழே வந்துட்டா டேஷ்போர்ட் கேஷ்போர்ட் எல்லாம் கீழே வந்துச்சு. இப்படி கிடந்தது. என்ன நடந்து எங்கே போன நீங்கள்? இது நான் இப்போ இங்கே ப்ரோக்ராம் நடந்ததானே முடிச்சுட்டு ஒரு ஆள் இறக்கிட்டு ஒரு ஆளை ஏற்றணும். அப்போ சும்மா நோம்பலாக தான் போகணும். அது என்னன்னு சொன்னால், இந்தியாவில பக்கம் அங்கால கொஞ்சம் அந்த எலமெண்ட் பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு போல். அப்போ அந்த ஸ்டேரிங் அந்த ரெண்டு கையில் ஒரு கையை உடைஞ்சிட்டு, உடைஞ்சோடனே சில்லு வந்து இப்படி தானே ஆகும். இந்த சில்லு மட்டும்தான் வேலை செய்யும். அந்த சில்லு ஸ்டேரிங்கே திருப்பப்படாது. அப்போ இந்த கையை முறையே கொண்டு போய் மரத்துக்கு அடிச்சு. என்ன இது எனக்கு என்ன கவலையண்டா, இதால் நாங்கள் நீங்கள்லாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணுவோம் தெரியாத ஆக்கள். இதை பார்த்து எத்தனை பேர் இந்த கார் மேலே இருந்துச்சு
என்னன்னு சொல்றது இப்போ இந்த இந்த காரில் அடிபட்டு நொறுங்குறது கொண்டா எப்படி அது அட சி. அப்ப நடந்து வந்து இங்க எந்த இடத்துல வந்து நடந்து வந்து அரசடியில் வராங்க. என்னென்னா இது வந்து பழைய காரண்டபடியாக அதுக்கு இன்சூரன்ஸ் ஒன்றும் இன்சூரன்ஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஒன்றும் தர மாட்டாங்க. தர மாட்டான். ஆளுக்கும் இன்சூரன்ஸ் இங்கே இல்லை தானே. எனக்கும் சொண்டு உடைஞ்சி கால் காட்டுங்க அதை பார்க்கணும் முதல்ல கால் உடைஞ்சி சொண்டு மற்ற ஸ்டேரிங் வந்து இந்த ஆண் உறுப்பில் அடிச்சு இப்போ நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வச்சுட்டு இருக்கு. அதை முதல்ல போய் நீங்கள் இப்போ கால் பண்ணும்போது நான் நினச்சேன் ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் பார்த்தேன் நான் வந்து இந்த அடியில் இருந்திருக்கேன். போலீஸ் கேஸ் ஆகுதானே. போலீஸ் கேஸ் ஆகினா சொல்லலாம், ஆதாரம் காட்டலாம், இப்படி தான் இது ஆக்சிடென்ட் ஆகினு சொல்லி. விபத்து தான். ஆனால் அவங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இழுத்து அது பெரிய கரைச்சல் தானே. அதுதான். இப்போ அதனால் நம்மளா அப்படியே விட்டுட்டோம். பார்ப்போம் என்ன செய்கிறீங்க. ஆனால் ரொம்ப நேரம் கை கொடுத்த ஒரு உசுறு உண்டு. அதுதான் எலமெண்ட் பிரச்சனை எந்த பக்கம் இருந்துச்சு? இந்த இருக்கு இந்த கம்பியெல்லாம் இந்த ஆட என்ன கம்பியை வெளியில வந்துட்டு இதான் நான் சம்பவம். ஓடும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகல தெரியல? இல்லை ஓடும்போது ஃபீல் ஆகலையான்னு இல்லை, எலமெண்ட் தேய்க்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அந்த எலமெண்ட் கம்பி உடைக்குமன்றது யோசிக்காது. செஞ்சு பாருங்க. இது அது உள்ள போய் இது வழியில வந்து வா இதை உள்ளுக்கு பார்ப்போமா என்ன கட்ட ஒன்று போன திறந்து பார்ப்போம். பரவாயில்ல கண்ணாடி கொட்டி நான் திறக்கலாமா? இல்லை ஃபேன் எல்லாம் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு. யோ இது முன்னுக்கு இருக்கிறதா? இங்கே இருக்குது. இங்கே முன்னுக்கு இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஃபேன் ஒன்று வரும் தெரியும். ஓ அந்த சுத்திட்டு இருக்கும் அந்த ஃபேன் ரேடியேட்டர்லாம் வளைஞ்சு உள்ள போயிட்டு இந்த ரேடியேட்டர் இங்க இருக்குது. ஆமா ஒரு அடி இந்த இதுக்கு நேர ஒரு அடி கேப்புக்கு உள்ள போயிட்டேன். இது அவ்வளோதான், இனி ஒன்றும் செய்யலை. நாங்கள் வீடியோ போட்ட மாதிரி பழைய எறும்புக்கு ஈயம் வச்சு சொல்றீங்க. நேற்று கூட அந்த வீடியோ நேற்று நான் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோவில் அவரும் பார்த்து அவங்கள வந்து நாங்கள் எல்லாம் பட்டு அந்த வீடியோ காட்டுட்டு இருந்தாரு. வேற யாரு கூட வந்தா? கிட்டத்தட்ட என்னோட 7 வருஷமா இந்த கார் என்கிட்ட வந்து 7 வருஷம். நான் லைசன்ஸ் எடுத்து 20 வருஷம். இதுதான் ஃபர்ஸ்ட் இப்படி நடந்த சம்பவம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் அது இதுன்னு ஒரு கேஸும் இல்லை. என்ன எந்த கையை மீறி போன ஒரு சம்பவம். அதான் கையை மீறி போன சம்பவம். நான் செத்துனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கார் அடி விட்டதான். இல்லையா காரோட போயிடுச்சுன்னு சொல்லி இது நீங்கள் பண்ண புண்ணியங்கள், நீங்கள் பாபா கோயிலில் வந்து அவ்வளோ அத்தனை பேருக்கு போட்டு சாப்பாடு அன்னதானம் இதெல்லாம் அந்த புண்ணியங்கள் தான் உயிர் காப்பாற்றிருக்குது. நான் இதை பார்த்த உடனே வந்து நம்பலை உண்மையில். விளையாடு வேணுமெண்ட் விளையாடு வர வைக்கிறதுக்கான என்ன செய்யறோ பிறகு பார்த்தேன்னு இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து இதே மாட்டீங்க. பிறகு வரக்குள்ள இன்னொரு யோசனை போச்சு. இந்த அடி விழுந்ததுக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணீங்களோ? இங்கே ஃபோன் பண்ணு வீட்டை வாண்டு சொன்னீங்க, வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணீங்களோ ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி மச்சானாங்கலாம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லி. என்னால் உண்மையில் ஏலா வந்து நான் பெட்ரோல் போட்டு 400 அடி விழுந்தோடனே கொஞ்சம் ஏலாம் போயிட்டு வந்துருந்து சாப்பிடவும் இல்லை. இப்போ இருந்துட்டு சரி சமாளித்து நான் இப்போ நாளைக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. நாளைக்கு இப்போ வந்து பண்ணி பாருங்க. வேற கூட யார் வந்தா? கூட என்ன மச்சான் படியும் அவனுக்கு சொண்டு படிச்சு இந்த பிரடியில் கொஞ்சம் பிரடியும் படிச்சுட்டு அவன்கிட்ட போயிட்டான். இல்லை உண்மையா இதே வந்து ஒரு அல்டோ காரோ பெகனர் காரோ அப்படியான காராக இருந்துச்சு உண்மையில சரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் மிச்சம் சொல்லக்கூடாது எதுவுமே. இதுவும் வந்து அப்படி தான் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். சூதானமாக ஏதோ கடவுள் காட்டின வழியோட அம்மா இன்றைக்கு சரியா 1 வருஷம் தானே அவள் காப்பாற்றினவன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே 1 வருஷத்துக்கு முன்னே இந்த காரில் போய் தான் அவன் உசுரை பிரிஞ்சது. அதே 1 வருஷத்துல 2 உசுரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படி என்னது ஹாஸ்பிட்டல் இதே அவன் கொஞ்சம் ஏழாம் இருக்க இதே காரில் தான் அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனோட உயிர் போனது. அப்போ அதே 1 வருஷம் இன்றைக்கு சரியா. நீங்கள் நினைக்கல இப்படி நடக்குமன்றது நினைக்கல. நான் நினைக்கல ஒருத்தர் நினைக்கல இப்படி நடக்கும்னு நினைக்கல. தஜரே சகிச உடைச்சு நிற்கும் அப்படி தான் நாங்கள் யோசிச்சோம் இல்லையே. இப்படியெல்லாம் உடைச்சு கொண்டு மரத்தோடு அடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் லைசன்ஸ் முடிஞ்சு அடுத்த லைசன்ஸ் எடுத்து இப்போ 4-5 வருஷமாக 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டைம். அதை விட நான் கட்டாலில் டிரைவிங் பண்ணிக்கேன், சவுதியில் டிரைவிங் பண்ணிக்கேன். இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் பார்த்ததே இல்லை. அதான் எனக்கு சரியான கவலை. அதை விட இது எனக்கு உசுருக்கு மேலாக எல்லாருக்கும் தெரியும் தான். சொப்பன சுந்தரியான தெரியாதாக்கள் இல்லை. இது அப்போ மரம்லாம் பெரிய மரமா? ஒரு அளவான சின்ன மரம், ஒரு அளவான மரம் தான். இந்த சைஸ் இருக்கும் மரம்.
அவ்வளோதானா மரம்? அந்த அவ்வளோதான். மரத்தில் வந்து அடி ஸ்பீடு என்ன மாதிரி எப்படி ஸ்பீட் ஒரு 30 அப்படித்தான். அந்த அவன் எல்லாரும் போய் விசாரிச்சவங்க இவ்வளோ இந்த கார் எப்படி வந்தேன்னு சொல்லி. கார் ஸ்லோவாக தான் வந்தது தம்பி. இழுத்து கொண்டு போனோடனே நான் கிளச்சா மாற்றி விட்டேன். கிளச்சா மாற்றினோடனே கார் கொஞ்சம் ஸ்பீடாக தானே போகும். மூவ் எந்த ஆயிட்டு வாகனம் பதட்டத்தில் அதான் அந்த டைம் என்ன செய்கிறேன், எங்கே கொண்ட கண்ட்ரோல் பண்ணுறேன், அங்கேயும் போகுது இங்கேயும் போகுது, எங்கே கொண்ட கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாதானே. உள் ரோட்டா மெயின் மெயினில் அந்த மரம் இல்லாட்டி ரயில்வேயில் ஏறி இருக்கும். ரயில்வேயில் ஏறி இருந்தால் உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சது. இல்லை அதே முன்னுக்கு பெரிய வாகனம் என்ன வந்திருந்தாலாச்சும் நிலைமை வரும். வாகனம் பைக் வாகனம் பிரச்சனை இல்லை, அது எங்களோட முடிஞ்சிருக்கும். இதோ பைக் அதில் வந்து இந்த இவ்வளோ உயிர் சேதமாக இருக்கும். ஏன்னா கண்ட்ரோலை பண்ணல, அது ஸ்டேரிங் வெட்டையில, அது எங்கே போய் வெட்டுற. ஸோ இதைத்தான் சொல்கிறோம் நாங்கள், வாகனம் ஓட்டுறவங்களை எப்போதுமே வந்து வாகனம், அதாவது வாகனம் ஒழுங்காக இருக்குன்றதை வந்து செக் பண்ணுங்க, இது செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ அவர் வந்து எதிர்பார்த்துக்க மாட்டார், எப்போ என்ன நடக்கும்ன்றது சொல்ல தெரியாது. விபத்தில் எங்களுக்கு நடந்த கடைசி விபத்தை வந்து ஒரு நான் பிரசாந்திட்ட வந்து பைக் ஓட்ட கொடுக்குற குறை என்ன சொன்னால், பிரசாந்திட்ட பிள்ளைலனாலும் வந்து அதை என்ன நடக்கிறதையும் அவனில் வந்து நிறைய பேர் விட்டுருவாங்க. அது என் பைக்கை வந்து 3 வாட்டி கொண்டு புரட்டிட்டான். 3 வாட்டியும் வந்து ஆக்கள் அடிச்சு தான் புரட்டினேன். 3வது அடிக்கு பிறகு அதான் அந்த அடி, அது உயிர் தப்புன அடி. என்ன நீங்கள் நான் பார்த்தேன், உங்களுக்கு காண்பிச்சு நான் வந்து பைக்கு அப்படி உடஞ்சி அப்படி மாற்றி. ஸோ விபத்துன்றது எப்போ எப்படி நடக்கும், நம்ம மேலே தப்பு இல்லாட்டியும் எப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்து எப்படி வேறு என்ன மாதிரி வேறு பண்ணுச்சு. இப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் தப்பினது ஒரு பெரிய ஒரு விஷயம். உண்மையாது, அது யார் செஞ்ச புண்ணியம் எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் தப்பினதுன்றது உடனே யார் பக்கத்தில் இருந்த கடைக்காரர் அவங்கெல்லாம் ஓடி வந்து காருக்கு இருந்தாக்கள் எங்கேன்னு தான் கேட்டோம். அப்படிதான் நாங்கள் மச்சான் ஓடி வந்து என்ன செஞ்சாலும் எங்கள் உடம்பெல்லாம் தடவி பார்க்குறோம். நீ பொய் சொல்கிற, இந்த அடிக்கு நீங்கள் எப்படி தப்பினீங்கன்னு மச்சான் ஓடி வந்து உடனே இல்லை தான் நான் ஒன்றும் இல்லை, மச்சான் சொண்டு வடித்தது இப்படி இதில் அடிபட்டது, முழங்காலில் காயம் விளாண்டா ஒன்றும் யோசிச்சேன். அது பிறகு இடத்துக்கு உடனே மச்சின மாறலாம் வந்து விட்டேன். அடுத்த நிமிஷம் 2-3 நிமிஷம் ஆயிடுது. நான் கால் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வாங்கணும். இது இன்னும் எங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பெட்ரோல் இல்லாட்டி மட்டும்தான் நிற்கும் தெரியும். அப்பயே நான் போன வீடியோலேயே அதுக்கும் வீடியோ சொல்லிப்போம். இல்லை ஒரு 5 வீடியோக்கு இல்லை, ஒரு காரணம் எடுக்கணும், அதால கோவிச்சுக்கிச்சோ இன்னும் எனக்கு என்ன தெரியாது. இல்லை இது நடக்கிற சில விஷயங்கள் அவளையே மறைச்சி சிரிக்கிற தவிர வேற ஒன்றும் தெரியல நமக்கு. எல்லாம் வந்து ஒரு பாடத்துக்கு தான். இப்போ எங்களுக்கு அந்த 3-4 அடி விழுந்ததுக்கு பிறகு அது ஒவ்வொரு பாடம். முன்னுக்கு இப்போ நம்ம சரியாக போனாலும் முன்னுக்கு வரோம் சரியாக வரானா இல்லையான்ற நம்ம பார்த்து போகணும். அடுத்து என்ன இப்போ நடக்கும்ன்றது தெரியாது. ஸோ பானவேத்துக்கள் அப்படி தான். ஸோ ஏதாச்சும் நடக்குன்னு சொன்னால் அதுக்கு பின்பிள்ளைகள் காரணம் எதுவும் இருக்கலாம். இப்போ என்ன கொண்டு சேர்த்தீங்க? அப்போ கட்டி வானத்தில் வட்டாவில் கட்டி இழுத்து வந்தீங்க? கட்டி இழுத்தும் ஒரு சில வேலை செய்யத்தானே நம்மளாக கட்டி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இல்லை நான் யோசிக்கிறேன், நல்ல ஒரு வாகனத்தோட போயிட்டு நீங்கள் இதுக்கு நடந்து நீங்கள் கவலைப்படுறீங்க. அது உண்மைதான், கூட இருந்த எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மளுக்கு கவலை வரும். இப்போ என் வாய்க்கு அடி நான் இப்போ 9 வருஷமாக இருக்கேன்டேக்கு. நான் கல்யாணம் கட்டியே 12 வருஷம் தான். இந்த மனுஷியை விட ஒரு 3 வருஷம் குறைய என்னோட இருந்திருக்கேன்டேக்கில் தெரியும் தானே எப்படி இருக்கும் ஃபீலிங்கான்னு. அதோட போயிட்டு இதுக்கு நடந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். பட் நம்மளோட உடம்புக்கு நடந்தது தான் பிரச்சனை. அதோட போயிட்டு அதுக்கு இப்படி நடந்து உங்களுக்கு இதோட வந்து போயிட்டுது. ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து பார்த்து அவதானமாக வந்து போங்க. நான் அதுக்காக வேண்டி தான் ஒரு எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ பாலத்தில் ஏதாவது சின்ன பிரச்சனையாக உடனே செஞ்சுடுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நானும் எந்த அலட்சியத்தால் தான் சம்பவம் நடந்தது. என்ன சொல்லுங்கள், இப்போ அவர் இப்போ காலையில் இப்போ நைட்டில் இன்றைக்கு கூட வந்து ஆள் கோயிலில் இப்போ திருவிழா தான். இப்போ அதை விட்டுட்டு வேற ஒரு ஆள் இப்போ இன்றைக்கு கண்டிப்பாக இங்கே நிற்கணுன்றதுக்காக தான் வேற ஒரு ஆள் அங்கே விட்டுட்டு வந்து இங்கே வந்து நின்றார். டைம் கிடைக்காதால செய்யலை, டைம் கிடைச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். இது ஒரு பாடம். இனி வாகனங்களை வந்து விளையாட்டுத்தனமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதில் சின்ன மிஸ்டேக். நான் அதான் இந்த வாகனத்தில் சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் உடனே கொண்டு போய் பார்த்துருவேன். பயம். நம்ம ஒழுங்கா இருந்தாலும் விதி காலம் ஒழுங்கா இருக்க விடாது. நடக்கிறதுனா நடந்தான் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் சரியா இருக்க பார்க்கணும். என்ன இந்த வாகனம் வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த வீடு அது இது அப்படி எல்லாம் கிடைச்சது. வாகனம் பொறுத்தம் ஒன்று இருக்குல்ல, இதை இப்போ செய்யறதுக்கு இப்போ வசதி இல்லாட்டியும் இப்படியே கொண்டா வீட்டை விடுவேன். இதை விற்கவோ கொள்ளவோ அதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நோக்கம் இல்லை, விற்க முடியாது. ஏற்கனவே இது தெரிந்த புத்தகம் வீட்டில் கிடக்கு. நல்ல வேலை. உண்மையில இதே வேறாக்கள்ன்றது அவங்களோட நிலைமையில இப்படி சிரிச்சு உண்மையில பேச மாட்டாங்க. நீங்கள்
நிறைய அடி வண்டி நிறைய இது அந்த அனுபவத்தில் வந்து சிரிக்கிறோம் தான், ஆனால் மனசில் எவ்வளோ வலி இருக்குன்றது எங்களுக்கு இல்லை வேற அனுபவப்பட்டவங்க நான் சொல்கிறேன் இந்த டைம் அவங்கள போய் டக்குனு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பான் பார்த்துருப்பேன். நான் அதான் சொல்கிறேன், நடந்துட்டு நாளைக்கு காலையில் முதல்ல போய் வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஏன்டா விண்வெளியில் அப்படித்தான் அவங்க எல்லாரும் பேசுகிறவங்க, நான் தான் போகல. சரி இந்த இங்கே விசேஷம் தானே, அப்போ டக்குன்னு அது ஒரு குறையாக போயிடும். அப்போ நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஒரு போய் ஸ்கேன் பண்ண தான். ஏன்னா முழங்கால் காலாலயம் என்ன நடக்கலாம். இல்லை உண்மையில் நீங்கள் விஷயத்த சொல்லி காட்டி எனக்கு ஃபோட்டோ அனுப்பி காட்டி நான் வந்திருக்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, நீங்கள் கால் பண்ணும்போது என்ன சொன்னேன், நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், முதல்ல தூங்கிட்டேன்னா வீடியோலாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் லேட் ஆகி வாரேன். அதான் நான் சொன்னேன், வாட்ஸ்அப்பை பாரு, நீ உடனே வருவேன்னு சொன்னேன். நானே பார்த்தோன்னே நம்பல. பிறகு பார்த்தேன் இது நீங்கள் பண்ண மாட்டீங்க, இப்படி எடிட்டிங்கே பண்ண மாட்டீங்க. நாங்கள் அப்படிலாம் ஓகே நாங்கள் செஞ்சு பண்ணி எடுத்துருவோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ண மாட்டீங்க என்னும்போது தான் ஓகே சீரியஸ் தான் சொல்லிட்டு இப்போ இதை செஞ்சு எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த காரண்ட கோஸை விட கூட முடியும். இது செஞ்சு எடுக்க காரணம் அடுத்த ரேட்ல இருந்து அதை விட டபுள் வழங்க முடியும். ஏன்னா பார்ட்ஸ் எல்லாம் இப்போ சில பார்ட்ஸ் மாற்ற முடியாது. பெயிண்டிங்கள் அது எழுதுகள், பார்ட்ஸுகள், ஃபேனுகள் அது எழுது செஞ்சு எடுக்கவே. இனி வந்து இங்கே தான் அடிபட்டுருக்கு. ஆனால் இந்த அடி வந்து அந்த பின்னுக்கு செசியிலேருந்து அதில் வானம் வச்சுக்கலாம் விளங்கும் தானே. அதான் அந்த ஸ்டேரிங்கே அங்கே வந்து கிடக்குது அந்த அடியோட. எல்லாம் நான் யோசிக்கிற உண்மையில அப்படி போயிட்டு அப்படி அந்த அளவுக்கு அடி விழுந்து உண்மையில உங்களுக்கு வந்து ஸ்க்ரெட்சோட மட்டும் போயிட்டுன்னும் போது வந்து அது சொல்ல தெரியாது. வெளியில பார்க்கும்போது தாண்டி எனக்கு இந்த காயம், மற்ற சொண்டுல காயம், மற்றது வந்து ஸ்டேரிங் வந்து நல்லா அப்படி அடி இங்கே அதான் செக் பண்ணுங்க முதல்ல. ஏன்னா எனக்கும் நானும் அடி விழுந்தோடனே அதாச்சும் வந்து பிளட் வந்துச்சு. நான் பாத்ரூம் போயிட்டு இருந்தேன், பிளட் அதான் பிறகுதான் நான் பார்த்தேன் பிளட். அது அப்போ வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நான் நாளைக்கு காலையில் தான் போகணும். இனி போகல, இனி போனால் கவர்மெண்ட்டு தானே போகணும். அப்போ நாளைக்கு காலையில் தான் ப்ரைவேட்டாக கொண்டு வர பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு போனால் திரும்பி எஃப்னாக்கு அனுப்பி அது இதெல்லாம் சீரழி. இனி நான் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு நான் ஓடி உழைச்சா தான் நான் முடிக்கலாம். ஆனால் உடம்பை பார்க்கணும், என்ன நடக்குன்னு சொல்லி விளையாடுறோம். ஏன்டா பிரசாந்த் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் அவனுக்கு அந்த பெயின் இருந்தது. இன்ஜெக்ஷன் போட்டு கிளினிக் போட்டு அவனுக்கு இதுதான் அப்புறம் உதவிச்சது. தனமாக இருக்காதீங்க. ஓகே நான் சொல்கிறது இது மட்டும் தான், இதுக்காக வேண்டி தான். இது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருக்கணுமன்றதுக்காக வேண்டி நான் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை பொறுத்தவரையில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வாகனத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கேர்ஃபுல்லாக அதை செஞ்சு இந்த ஃபெயின் என்னோட போகட்டும், அது வேறு பிரச்சனை. இனி ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் வாகனத்தை கொண்டு செய்யுங்கன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த ஒரு அனுபவத்தில் என்னென்னு சொன்னால் வந்து இந்த வாகனம் வந்து நான் பிரசாந்த் எல்லாம் வந்து போன ஒரு காரு. ஸோ இதில் வந்து நான் நிறைய வாட்டி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கே வந்து இந்த நிலைமையை பார்க்கும்போது நாங்கள் போன காரு இப்படி நடந்துட்டே அப்படி சொல்லும்போது எனக்கே வந்து கவலையாக இருக்குது. அது போக வந்து 7 வருஷமாக அவர் கூட இருந்த காருன்னு சொல்லும்போது அவருக்கும் ஒரு கவலையாக இருக்கும். இது என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், வாகனம் வச்சிருக்கிறவங்களாம் விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. ஜஸ்ட் சின்ன ஒரு சத்தம் வந்தாலும் அதை செக் பண்ணுங்கள். அதை பாருங்கள், நம்ம உடம்புல ஒரு பெயின் இருந்தால் அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் வந்து நம்ம உடம்பை வந்து ஒடி செக்கப்லாம் பண்ணுறோமா அண்ட் அதே மாதிரி தான் வந்து வாகனமும். ஏன்னா நம்மளோட உயிரை பாதுகாக்கக்கூடியது அது ஒன்று தான். ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வந்தாலும் வந்து டவுட்டாக அதை வச்சுட்டு இருக்காம போய் வந்து அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதை வந்து ரிப்பேரிங் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ அண்ணாவுக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நான் அடுத்தவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது நடந்ததுலேயே இன்னொரு நல்ல ஒரு விஷயமா வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் அதோட போயிருக்கு. அண்ணாவுக்கு இந்த ஸ்க்ரெட்சோட போயிருக்கு. நாளைக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும். ஸோ விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க தான் நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன். அண்ட் இந்த ஒரு காணொலி வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் வந்து சொப்பன சுந்தரி இந்த ஃபேன் மாதிரி சொப்பன சுந்தரியை பார்க்கிறார். இன்னொரு விஷயம் வந்து நேற்று நீங்கள் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு முன்னையில் நான் அந்த வீடியோ போட வேண்டியது வந்து இவங்களோட வீட்டு நிகழ்வு தான். வந்து அந்த நிகழ்வை வந்து அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் வந்து நடந்துச்சு. அப்போ இதை கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு தெரிவிச்சாகணும் அப்படிங்கிறதுனால அந்த நிகழ்வுகள் என்ன ஏதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு பிறகு நான் தரப்பாக்குறேன். பட் வந்து இதை உடனே வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காண்டி நான் இது ஏறேன். இங்கே இந்த பக்கங்கள் உள்ள A9 இது வந்து A9 ரோடுன்னு சொல்லுவாங்க. A9 ரோடு A9 ரோடுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும். A9ல வந்து ஒரு விபத்து நடந்து உயிர் தப்புன்னு சொல்லி வந்தாலே வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு நான் வீட்டில் இருந்து நான் வெளிக்கூறனாலே வந்து இந்த ரோட்டை சொன்னாலே அம்மாக்கள் வந்து பயப்படுறவங்க. குறிப்பாக வந்து இந்த மாங்குளத்துல இருந்து ஓமந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ரோட்டு வந்து பொல்லாத ரோட்டு. அந்த ரோட்டுலாம் அடிக்கடி விபத்து நடக்கிற ரோட்டு அப்படி. அப்போ அதே மாதிரி தான் அந்த A9 ரோட்டில் வந்து அதிகம் வந்து வாகன பிரயாணம் இருக்கக்கூடிய
இது. ஆனால் இந்த விபத்து நடக்கும்போது அப்படி ஒன்று ஏற்படலைன்னும் போது வந்து அது ஒரு நல்லது. ஏதோ ஒரு நடந்திருக்கு, அதுக்கு பின்னால் ஏதாச்சும் விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. பட் ஏதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. சரி, நடந்ததெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு போயிட்டு உடம்பை போய் செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது அடுத்தவங்க வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கொண்டு நீங்களும் வந்து சரியாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக.